ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்வியூ. இன்னைக்கு நம்ம இந்த ஆன்ட்டி ஐஸ் குச்சியை வச்சு ஒரு சுளுஜா செஞ்சுருக்காங்க. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வணக்கம் அன்பான ஹர்ஷியோ நேயர்களே, குழந்தைகளே. நாம் சென்ற வாரம் கிளேயில் கரடி பொம்மை செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் ஐஸ் குச்சியில் சுருள் ஜார் செய்வது எப்படின்னு பார்ப்போம். நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இதற்கு தேவையான பொருட்கள்: ஐஸ் குச்சி, ஃபெவிகால். ஐஸ் குச்சி சுருள் ஜார் செய்வதற்கு முக்கோண ஷேப்பில், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில்ங்கிற போது நமக்கு ஒரு முக்கோண ஷேப், ட்ரையாங்கிள் மாதிரி முதல்ல ஃபெவிகாலால் ஒட்டிக்கணும். இந்த ஷேப்பில் ஐஸ் குச்சியில் கார்னரில் மட்டும் ஃபெவிகால் வைக்கிறோம். அது மேலே இந்த குச்சி வெட்டுறோம். அடுத்து இதனுடைய அடுத்த கார்னரில் ஃபெவிகால் வச்சுட்டு இந்த குச்சியை நம்ம ஒட்டுறோம். இது முக்கோண ஷேப், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்தோடனே இது ஒவ்வொரு குச்சியும் நம்ம ஒரு முக்கோணத்தை சிறிது சிறிதாக நகர்த்திக்கிட்டே போனோம்னா நமக்கு அந்த ஐஸ் குச்சி சுருள் ஜார் நமக்கு கிடச்சிரும். முதல் தடவை ஒரு முனையில் கொஞ்சம் சிறிதாக நகர்த்துறோம், அடுத்து ஒரு முனையில் சிறிதாக நகர்த்துறோம். அதுக்கடுத்து இப்படி 3 கார்னரையும் மாற்றி மாற்றி சிறிது சிறிதாக நகர்த்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த ரொட்டேட்டர் சுருண்டுக்கிட்டே வர்ற அமைப்பு கிடச்சிரும். கார்னரில் டெஸ்ட் வைக்கிறோம். அதில் கொஞ்சம் சிறிது தள்ளி அடுத்து ஐஸ் குச்சியை இந்த கார்னரும் அந்த ஒரு கார்னர் மட்டும் சிறிதாக நகர்த்தி வச்சுக்கிறோம். அடுத்து இதன் கார்னர் அதன் மறுபகுதியில் சிறிது நகர்த்தி வச்சிடறோம். மூணு பகுதியும் சிறிது சிறிதாக நகர்த்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த சுருள் ஜாரோடைய அமைப்பு கிடைக்கும். நம்ம படி ஏறுறது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் நகர்த்துற போது 3 பகுதியும் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். மூணு பகுதிகளையும் இது மாதிரி நகர்த்திட்டே வர்றபோது நமக்கு சுருள் படி மாதிரி மேலே வந்துகிட்டே இருக்கும். 3 பகுதியும் சிறிது சிறிதாகவே நகர்த்தணும். இந்த ஐஸ் குச்சி பல கலர்லேயும் இப்போ வருது மார்க்கெட்டில். நம்ம எது பிளெயின் குச்சியாக வாங்கி செஞ்சுட்டு நம்ம வண்ணங்கள் கலர் பண்ணிக்கலாம், அல்லது பிளெயினாகவும் நம்ம இந்த மாதிரியும் வச்சுக்கலாம்.
குச்சியை நம்ம சுருள் ஜாரை 10 ஸ்டெப்பாக அப்படி தயார் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மேலே இப்படி அதன் மேலே அடுக்கி வச்சுட்டே வரலாம். அடுக்கி வச்சுட்டு வர்றபோது கரெக்டாக இந்த பகுதி நேராக வர்ற மாதிரி நம்ம ஐஸ் குச்சியை சீராக அப்படியே ஒட்டிடலாம். ஒன்று மேலே ஒன்றா ஒட்டுற போது ஐஸ் குச்சி சுருள் ஜார் உயரமாக வந்துடும். காய விட்டு ஒட்டினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை நகர்ந்துச்சுன்னா அந்த ஷேப் மாறிடும். அதனால் காய விட்டு இதை ஒட்டுங்க. காய விட்டு ஒட்டுற போது இதனுடைய நேர் பகுதிகள்லாம் அப்படி நாலா பக்கமும் அப்படியே சுருளாக வர்ற மாதிரி இருக்கணும். இந்த ஐஸ் குச்சியில் நமக்கு தேவைக்கேற்ப கலரிங் பண்ணிக்கலாம், ஸ்டோன் ஒட்டிக்கலாம், ஓரத்தில் தெர்மாக்கோல் பால் வந்து ஸ்டெப்பு ஃபுல்லாக வரிசையாக ஒட்டிக்கலாம். நம்ம இதன் தொடர்ச்சியில் என்ன வேணாலும் டெக்கரேட்டிங் மேலே பண்ணிக்கலாம். இது உயரம் வந்து நமக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணாலும் இந்த உயரத்தை நம்ம கூட்டிகிட்டே போகலாம். இந்த ஐஸ் குச்சியோட உயரத்தை நம்ம கூட்டிகிட்டே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சுருள் ஜார் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டெப் இதை நம்ம உயரமாக வேணும் அப்படின்னா இது மேலே கூட நம்ம இந்த உயரத்தை நம்ம கூட்டிகிட்டே போகலாம். இப்படி உயரமாக செய்கிற போது நல்லா ஃபெவிகால் வச்சு நல்லா ஒட்டி காய வச்சு ஓட்டணும். இந்த சுருள் ஜார் எவ்வளோ வேணாலும் சுருள் ஜார் உயரத்துக்கு கூட்டிகிட்டே போகலாம். இதில் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம பாசி ஒட்டலாம், ஸ்டோன் ஒட்டலாம், தெர்மாக்கோல் பால் ஒட்டலாம். அப்படியே ரொட்டேட்டட் அழகாக இருக்கும். நம்ம 3 ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு கலராக கூட மாறி ஒட்டிக்கலாம். இந்த நமக்கு தேவைக்கேற்ப இந்த சுருள் ஜாரை செஞ்சு இதன் கீழ் பாட்டத்தில் ஒரு அட்டையை வச்சு ஒட்டிட்டோம்னா இதை பென்சில் ஸ்டாண்டாக பயன்படுத்தலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து வேறு என்ன நமக்கு பென்சில் மற்றபடி நமக்கு எது ஈஸியாக எடுக்கிறதுக்கு தோதா இதை ஒரு ஸ்டாண்டாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து அழகான பூக்களை செஞ்சு அது மேலே வச்சுட்டோம்னா ஐஸ் குச்சியில் சுருள் ஜார் மாதிரியும் இருக்கும். நமக்கு பார்க்குற போது பூ அலங்காரத்துக்கு தொட்டி மாதிரி அமைப்பாகவும் இருக்கும். இதில் வந்து என்ன வடிவம் வேணாலும் நம்ம செய்யலாம். சுருள் ஜார் தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம சென்ற வாரம் ஆர்கண்டி பூ செஞ்சதை நம்ம இந்த சுருள் ஜாரில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பூ இல்லைனாலும் ஆர்டிஃபிஷியலாக உள்ள பூவையும் ரெடிமேடாக கிடைக்கிற பூக்களையும் நம்ம இதில் வச்சு அழகுபடுத்திக்கலாம். இந்த சுருள் ஜார் வந்து ஐஸ் குச்சி ஃபெவிகால் தான். இதை வச்சு எளிமையாக இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ டெக்கரேட்டாக வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த திங்ஸ் வச்சு இன்றைக்கி இதில் ஒரு ஐஸ் குச்சியில் நம்ம பல விதமாக நம்ம ஜார்லாம் பண்ணலாம். இதில் இன்றைக்கி ரொட்டேட்டட் ஜார் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டோம். இதில் வந்து வடிவம் வந்து பல வடிவங்களில் நம்ம செய்யலாம். ஐஸ் குச்சியில் இப்போ சுருள் ஜார் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய நிகழ்ச்சியோடு சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். இந்த ஐஸ் குச்சி சுருள் ஜார் செய்கிறத பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருன்னு நம்புகிறோம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹர்ஷ்வியூ பிரபாகரன். பாய் குட்டீஸ், பாய்.